நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த பெண்ணுக்குரிய ஒரு இயல்பு, ஒரு கூச்ச சுபாவம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த கன்னி ராசி தான். ஏன்னா பெண் ராசி, அதனால அந்த கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே வரும். அதோட கூட இவங்க கூச்ச சுபாவமாக இருக்காங்க, அதனால இவங்களுக்கு நிர்வாகத்திறன் இருக்காதா, அந்த தலைமை பொறுப்பு வராதா, மற்ற பேரை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த தலைமைத்துவம், தலைமை பொறுப்பு இதெல்லாம் சிறப்பாக வரும். ஏன்னா இவங்க புரட்டாசி மாதத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் பிறந்தவங்க. அதனால் இவங்களுக்கு நிர்வாக திறமை அதிகமாக நல்ல சிறப்பாகவே வரும் அப்படின்னே சொல்ல. இந்த ராசிக்காரங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு குணவான்களாக, நல்ல ஒரு திறமசாலிகளாக, நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக, நல்ல ஒரு நிர்வாக திறமை நிறைந்தவங்களாக அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. தன்னால் உதவி செய்ய முடியலனாலும் மற்றவங்க மூலியமாவது ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யக்கூடியவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, திருமண காரியத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு இல்லையா, ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் கரெக்டான வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம். இதுவரையிலும் நாங்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் ஒரு தலிகை போடலை, பெருமாள் ஆலயத்திற்கு போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கடைசி வார சனிக்கிழமையிலாவது பெருமாள் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே ஒரு புண்ணிய மாதம். அந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு பெருமாள் வழிபாடு செய்யுங்க. வீட்டில் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வீட்லேயே கூட தலிகை போட்டு பெருமாளை நினச்சிக்கிட்டு வழிபடுங்க. உங்களுடைய செல்வ செழிப்பு, தடைப்பட்ட காரியம், அதோட கூட முன்னோர்களுடைய ஆசி, உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசி, அந்த விஷ்ணு பகவானோட ஆசி இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். தலிகை போடும்போது பச்சரிசி மாவால் விளக்க போட்டு வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி புதன் சுக்கிரனோடு பரிவர்த்தனை செய்யறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு உச்சமடைய போகிறார். இந்த அமைப்பு ரொம்ப அபரிவிதமான ஒரு அமைப்பு, சுப பலன்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத மனஸ்தாபம், கூட்டாளிகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். கை கேட்டது வாய் கேட்லையே அப்படின்னு நினைச்ச அந்த நிலை இனி மாறும் அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்ட காரியம் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. வாடகை வீட்டில் இருந்தவங்களும் சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தேன் ஆனால் அது திருப்பியே வரலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் போய் கேட்டிங்கன்னா அந்த ரொம்ப நாள்
நாளாக வராமல் இருந்த கடன் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். விவசாயிகளுக்கு இது ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு நல்ல லாபம் கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் மனை வாங்கக்கூடிய அமைப்பு, அட்லீஸ்ட் மனைக்காக முன்பணமாவது இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையோட உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தீபாவளி போனஸ் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அந்த போனஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதானம் இல்லாமல் அவசரமாக நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து இறங்குக. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இது நாங்கள் எடுக்கிற விஷயம்லாம் எங்களுக்கு சாதகமாக அமையணும், நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க கேட்குறீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்கர நாமம் படிச்சுட்டு வாங்க அல்லது கேளுங்க. பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். தினமுமே செய்ய நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு போகலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் அமையும். வீட்டில் சின்ன சின்ன சுபகாரியம் தடைபட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நிலை படிப்படியாக உயரப்போகுது. பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. அரசாங்கம் மூலியமாக கூட ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மற்ற மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த உத்திரம் நட்சத்திர மாணவர்கள் வர போகிறீங்க. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சக வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதோடு கூட வியாபார யுக்திகளை வியாபார ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட வந்து பகிர்ந்துக்க வேண்டாம். நம்பிக்கை கிட்ட பகிர்ந்துக்கோங்க. 3ஆம் நபர்கிட்ட அல்லது புதிதாக ஒரு நண்பர் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டாம். கவனமாக செயல்படுறது நல்லது. மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதுநாவரிகள் இருந்திருக்கும். அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சிகரமாக அமைய போகுது. அரசாங்க பணியில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக எனக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கல, பணி நிரந்தரம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கிடைக்க போகுது. பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரப்போகுது. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாடிக்கையாளரை கவர்ந்து இழுப்பீங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. பகைவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட தோற்று போவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்பாராமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா தன வரவு கைக்கு வரும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தக்க சமயத்தில் உங்களுக்கு உறவுகளும் உதவியாக இருப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணி உயர்வு அல்லது பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆதாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். பிரபலமானவங்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் விஷ்ணு சகஸ்கர
நாமத்தை படிச்சுக்கிட்டு வாங்க அல்லது கேளுங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த கன்னிராசி அன்பர்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு விஷ்ணு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.